எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி தந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். தாகம் உள்ளவன், தாகம் உள்ளவன். என்ன தாகம்? இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே அவர் சமாரிய பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். சமாரிய பெண்ணிடத்திலே அப்பொழுது அங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு, பாருங்க, 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை. அதாவது ஒரு கிணறு இருக்கிறது, அல்லது ஒரு ஆழ்துளை கிணறு, அதாவது போர்வெல், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் திரும்ப திரும்ப அதில் ஊறி வருகிறதுனால தான் அதில் இருந்து தண்ணீரை எடுக்க முடிகிறது, இல்லையா? அதே அடிப்படையில் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும். ஆமென். அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. ஏசாயா 44:3. நமக்கு தாகம் இருக்குமானால், இந்த தாகம் எதை குறிக்கிறது? தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை, தேவன் மேல் இருக்கிற ஆசை, தேவன் மேல் இருக்கிற ஏக்கம், இதையெல்லாம் இந்த தாகம் என்பது குறிக்கிறது. அப்போ ஆண்டவர் மேல வாஞ்சையோடு ஒரு மனிதன் தேடும் பொழுது, இப்ப நம்ம அதிகாலையில கர்த்தர் கிருபையில கூடி வந்திருக்கிறோம். எவ்வளவோ பலவீனம் இருந்தாலும், அல்லது காலையில தான் நல்ல உறக்கம் வருது இல்லையா, அந்த உறக்கம் வருகிற அந்த சூழ்நிலையில கூட பரவாயில்ல, ஆண்டவரை தேடுவேன், அவர் சமூகத்துக்கு வருவேன், அவர் பிரசன்னத்தில் இருப்பேன்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்க பாருங்க. இது தாகம். இந்த தாகம் சில நேரம் என்ன ஆயிருது, சில நேரம் அந்த பலவீனம் அப்படி தாக்கிடுது. ஆனால் இன்னும் நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாள் எவ்வளவு பலவீனமானாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலையானாலும் சரி. நேற்று நாங்கள் ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு லேட்டாக வந்தோம். பலவீனங்கள், ஆனாலும் தேவ சமூகத்துக்கு வந்துடணும். கரெக்டாக ஆண்டவர் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, குறித்த காலத்தில் என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். எழும்பி வர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு பெரிய முயற்சியோட வாஞ்சியோட வந்திருக்கிறீங்க. இது ஒவ்வொரு நாளும் காலையில், எஸ் ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னை ஆசீர்வதிங்க. இந்த தாகம் ஆண்டவர் மேல. ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, மத்தேயு 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. பசி தாகம். ஆமென். ஆண்டவருடைய நீதி மேல, ஆண்டவருடைய வாஞ்சை, ஆண்டவர் மேல வாஞ்சை, ஆண்டவர் மேல ஏக்கம், தாகம் உள்ளவன். எனக்கு இருக்குதா? சற்று யோசித்து பாருங்களேன். நான் தாகத்தோடு ஆண்டவரை தேடுறேன். எஸ் ஆண்டவரே என்னோடு பேசுவீராக, என்னை நடத்துவீராக. உடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு என்ன, இன்னைக்கு நீங்க என்ன எப்படி நடத்த விரும்புறீங்க? எனக்குள்ள ஒரு உற்சாக ஆவியை தாங்க. வாஞ்சியோட கேட்கலாமா? அங்கே சமாரிய பெண் இடத்திலே ஆண்டவர் சொன்னது போல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா! ஏன் தெரியுமா? நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். நல்ல கவனிங்க, நித்திய ஜீவ காலம்னு சொல்றார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பதாகவும் அது ஊறுகிற ஊற்றாக இருக்கிறது. அல்லேலூயா! அப்ப எதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வேண்டும்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும்? இந்த தண்ணீரை குறித்து நீங்க 7வது அதிகாரத்தில், இந்த 4வது அதிகாரத்திலும் சரி 7வது அதிகாரத்திலும் வாசிக்கும் பொழுது அதை பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா!
இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால், அவர் பரிசுத்த ஆவியை பற்றி சொன்னாரு, இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் ஆவியானவர் அருளப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 சொல்லு, நாம் ஒரு பலனை அடைகிறோம், ஒரு புது பலன். ஆமென். ஏசாயால இப்படி ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். இன்னைக்கு ஒரு புது பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசத்துல ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்பீங்க? உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்களா, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்துல ஒரு பலனை தாங்க. எஸ் ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற வாஞ்சையில ஒரு புது பலனை தாங்க. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற வாஞ்சையில ஆண்டவரே என் பலவீனத்தை மாற்றி எனக்கு ஒரு புது பலன் தாங்க. சரீர பலவீனம் சொல்லுங்களேன், எதுவா இருந்தாலும் வலது கையை பரலோகத்துக்கு நேரடி, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய பலனை தாரும், எனக்கு ஒரு புதிய பலனை தாரும். கைகளை உயர்த்தி இந்த நாளிலே ஒரு புது பலனை ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் என் ஆவியை வைப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், பயப்படாதீங்க, உங்கள் மேல் என் ஆவியை வைப்பேன். வாஞ்சையோடு பரலோகத்துக்கு நேரம் உங்க கையை நீட்டிங்கல்ல, அதற்காக கர்த்தர் சொல்றாரு, உங்கள் மேல என் ஆவியை வைப்பேன் ஐயா, பயப்படாதீங்க. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ சோர்ந்து போய் கிடக்கிறாயோ, திக்கற்ற நிலையில், ஓ என்ன செய்வேன், திரும்ப இது வருதே. You need strength of spirit. பரிசுத்த ஆவியானவரின் பலன் உனக்கு வேண்டும். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, பரிசுத்த ஆவியின் பலன் உனக்கு அவசியம். இன்னொரு வசனம் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எஸ், you need the strength of spirit of God. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவரின் பலன். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் பலனை தாரும். Let them receive from heaven. பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, மகிமையின் தேவனும் மாறாதவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிற என் தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலான ஆண்டவரே நன்மையான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் உம்முடைய தண்ணீராய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி எங்களை பலப்படுத்த போகிற உம்முடைய மகிமையான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். Let the fire fall upon each and every one. கர்த்தருடைய அக்கினி விழட்டும். புதிய பலனை கொடுக்கிற, அபிஷேகத்தின் வல்லமையை கொடுக்கிற கர்த்தரின் மகிமையான அக்கினி ஒவ்வொருத்தர் மேலே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் மகிமையின் அக்கினி இறங்கட்டும். கண்களுக்கு ஒரு களிக்கம் போடட்டும், தெளிவு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, let them fill with the presence of God. இந்த நாள் முழுசும் அவங்க எங்கெல்லாம் ஆண்டவரே போறாங்களோ எல்லா இடத்துலயும் let the struggles will be broken in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உண்டாகுகிற எல்லா நெருக்கடிகளும் முறிந்து போகட்டும். Let them be happy. ஆண்டவரே, தேவ சமூகத்திலே ஆண்டவரே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் பிள்ளைகள். கர்த்தர் பலனை தாரும். ஆண்டவரே, தனிமையிலே போராடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை தாரும். ஆண்டவரே, குடும்ப உறவுகளிலே நல்ல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை தாரும். பராக்கிரமசாலியே எழும்பு, ரேபனா சந்தில் ஈகந்தரே பிரவத்தனா. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களோட அந்த ஆவியானவரோட கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த கிருபையை பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.